வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா போர்டை பார்த்துட்டிங்களா? ஆமாங்க, நம்ம கொடிஷியாவில் நடக்கிற புக் ஃபேர் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்துட்டோன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த கொடிஷியா போகிற வழியில் பாகுபலி எக்ஸிபிஷன், அதாவது பாகுபலி எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. அதுலேயே நிறைய ராட்டினம் இதெல்லாம் வந்துருந்துச்சு. அதாவது லீவ் நாளில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே. நாங்கள் அதுக்கு போகலைங்க, அப்படியே நேராக போனோம்னா கொடிஷியாவில் தான் அந்த புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அதாவது ஜூலை 14 to 28 வரைக்கும் அந்த புக் ஃபேர் நடக்குது. ஸோ நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கொடிஷியா வந்தாச்சு மக்களே, இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுலேருந்து உள்ளே போயிட்டு கரெக்டாக வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம். வணக்கம் மகளே. புக் ஃபேர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம மார்க்கெட்லேயே. இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் வந்து QR கோட் இருந்தது. அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து காமிக்கும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து காமிக்கும். அது உள்ளே போகிறப்ப அவங்கக்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ஓகே பண்ணிவிட்டு எத்தனை பேருன்னு கேட்டுட்டு அலோவ் பண்ணுவாங்க உள்ள. ஒரு வழியாக புக் ஃபேர் நடக்கிற பிளேஸை வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட், அதாவது இந்த புக் ஃபேரில் யார் எந்தெந்த புக் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபெண்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களோட லிஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் வந்து போட்டிருந்தாங்க, புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த புக் ஃபேரில் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்காடி கடல் மாதிரி கூச்சி வச்சுருந்தாங்க புக்ஸு. ஒவ்வொரு ஷாப்பாக அதாவது அவங்க நேம் போட்டு அவங்க ஸ்டால் மாதிரி இது வந்து போட்டிருந்தாங்க. நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. அதாவது பெரியவங்களுக்குன்னு தனியாக செக்ஷன்ஸு, குழந்தைங்களுக்கான செக்ஷன்ஸும் இருந்தது தனித்தனியாக. அதே மாதிரி என்ஜினியரிங், பாலிடெக்னிக் புக்ஸு, இந்த மாதிரி புக்ஸும் இருந்தது. சமையல் குறிப்பு முதலான எல்லா புக்குமே இங்கே வந்து கிடச்சிதுங்க. குழந்தைங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்னென்னா ஸ்கூலை விட்டால் வீடு இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகும். ஆனால் இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். புக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இது மூலிமா வரும். வாங்கியாச்சு. பாய் மகளே, நம்ம வீட்டுக்கு போறோம்.